மாங்காய், பச்சை மிளகா, எலுமிச்சங்காய் மூணுத்தையும் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இதை போட்டு உடனே சாப்பிட்லாம், காலி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. வச்சு சாப்பிடலாம், உடனே போட்டும் சாப்பிடலாம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மாங்காய், பச்சை மிளகா, லெமன், கடுகு, பெருங்காயம், உப்பு, நல்லெண்ணெய், வெறும் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் இதை மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அலசிடுங்க. எல்லாத்தையும் நல்லா அலசணும். சுத்தமாக இருக்கணும். பழம் அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் நல்லா அலசி எடுத்துக்கணும். நல்லா அலசிட்டு இங்கே பாருங்கள், இதை மாதிரி வெடி கட்டிடுங்க. தொடச்சி போடணுன்னு அவசியம் இல்லை. இதை மாதிரி வெடி கட்டிட்டு காற்றோட்ட வச்சிங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் இருந்துட்டு பழமும் காஞ்சிரும். தண்ணி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இதை ஒரு வெடிக்கட்டில் போட்டு அப்படியே ஃபேன் காற்றுல வச்சுருங்க, காஞ்சிரும். தண்ணி இல்லாமல் சுத்தமாக காஞ்சிரும், தண்ணி இருந்துடும். அவ்வளோதான். இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பொடிசாக கட் பண்ணணும். முதல்ல மாங்காயை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது லெமனு, அதையும் அதே சைஸு கட் பண்ணிங்க, சின்னதாக. பாருங்கள், லெமனையும் அதே மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒரே சைஸாக கட் பண்ணுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு எதுன்னு தெரியாமல் சாப்பிடுவோம். அடுத்தது பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க. அது காரம் ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஊறிச்சுன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பச்சை மிளகா, லெமன், மாங்காய் எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஈஸியாக இருக்குது இது மாதிரி கட் பண்ணி போட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை நம்ம எப்படி ஊறுகாய் போடுறதுன்னு பார்க்கலாம். இது போட்ட உடனே சாப்பிட்லாம், வச்சுனா சாப்பிட்ணுன்னு கிடையாது. போட்ட உடனே காலியாகிடும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது தேவையான பொருள்: கடுகு நல்லா இது மாதிரி கடாயில் வச்சு வதக்கிடணும். அது டப்புன்னும் போது எடுத்துட்டு அரைச்சி வச்சுக்கணும். இது மாதிரி மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கோங்க. மழை அரைக்கணும்னு கிடையாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப மழைன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப திப்பியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக பார்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நல்லெண்ணெய், மிளகாய்த்தூள், உப்பு பவுட்ராக்கி வச்சுருக்கோம். லெமன்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம். லெமன், மாங்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கோம். எண்ணெய். இப்போ எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸி. அந்த பாத்திரத்தில் லெமன், பச்சை மிளகாய், மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூனு வச்சு கலக்கிக்கோங்க. இதை மாதிரி நல்லா கலரிட்டு உப்பு, கல் உப்பு தான் போடணும் இதுக்கு. கல் உப்பு போட்டுட்டு நல்லா இது மாதிரி கலரி விட்ருங்க. அந்த தண்ணியிலே கரைஞ்சிரும். லெமன் சாறு இருக்குல்ல, அதுலேயே கரைஞ்சிரும். இப்போது மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. எல்லாத்தையும் கலரியாச்சு. மிளகாய்த்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலர்றாங்க. அவ்வளோதான், சுற்றி கலரியாச்சு. இப்போ நம்ம கடுகு பவுட்ரு அரைச்சி வச்சு பாருங்கள், அதை எடுத்து கொட்டி கலக்கணும். ரொம்ப கடுகு போட்டுறாதீங்க, கரெக்டான அளவு போடுங்க. சிலருக்கு கசக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த கசக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாகவே போடுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம நல்லெண்ணெய் வச்சுருக்கோம் பாருங்கள், அதை சூடு பண்ணணும். நல்லா சூடு ஏறணும் நல்லெண்ணெய். பாருங்கள், அது ஊற்றும் போது பார்த்திங்களா எப்படி பபுள்ஸ் வருது. நல்லா சூடு ஏறணும். இப்போ பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துங்க.
இப்போ அந்த மாங்காயை கலரி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த சுட சுட பாருங்கள் எவ்வளோ கொதிக்குது அந்த எண்ணெய். அதை எடுத்தாந்து அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கலரணும். ஃபுல்லாக எண்ணெய் படுற மாதிரி கலரி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. இது வச்சு கூட சாப்பிட்லாம், ஆனால் வச்சுலாம் சாப்பிட முடியாது. போட்ட உடனே காலி ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் தான் செய்கிறோம்ல, அதனால் டக்கு டக்குன்னு போட்டு சாப்பிட்றலாம். பச்சை மிளகா காரம் எடுக்கணும்லாம் யோசிக்காதீங்க, கசக்கலாம். உடனே சாப்பிட்டு பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்றலாம். ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்ணும், அடிக்கடிக்கு செய்யலாம். இதை இது மாதிரி கொஞ்சமாக போட்டு டக்கு டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.